அன்புமணியும் ராமதாசும் இணைய வேண்டும் என கூறிய பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கருத்துக்கு பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள் பதிலளித்துள்ளார். நான் பெரியவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை கொண்டவன். அந்த குடும்பத்தினர் எல்லார் மீதும் எனக்கு அக்கறை இருக்குது. அதனால் நான் ரொம்ப ஜாஸ்தி இதுக்குள்ளே போக விரும்பலை. ஒன்றா இருந்தால் கண்ணுக்கு அழகு, அவ்வளவுதான். நீங்கள் ஏற்கனவே மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுடைய நிதியை எடுத்து குளத்தூரில் ஸ்டாலின் தொகுதியில் கோவில் கல்லூரி கட்டினாங்க. அதில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு தீர்ப்பிலேயே, ஹிந்துக்களை தவிர வேறு யாரையும் வேலைக்கு நியமிக்கக்கூடாதுன்னு. ஏனென்றால் ஹிந்து அறநிலைத்துறைங்கிறது யாரோட அப்பம்புட்டு சொத்தும் இல்லை. ஹிந்து அறநிலைத்துறை ஹிந்து மக்களோடது. அரசாங்கத்தோடதா ஹிந்து கோவில்கள் இல்லை. ஒவ்வொரு எண்டோமெண்டும் தனித்துவமானது. அதனால அந்த எண்டோமெண்ட் உருவாக்கும் பொழுது அறக்கட்டளை என்ன செய்யலாம் என்று இருக்கிறதோ அதைத்தான் செய்யலாம். அதனால தான் குளத்தூருக்கு நாங்கள் செலவு பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால அனுமதி கொடுன்னு கேட்டாங்க. நீதிமன்றம் மீதி கோவில் ஃபண்டில் கல்லூரி கட்டுறதை தடை பண்ணியிருக்கு. அது தமிழ்நாட்டில் முதலா பொதுக்குழு கூட்டம் உங்க தலைமையில கும்பகோணத்தில் நடத்திருக்கீங்க. இது எப்படி இருக்கு? வரவேற்பு எப்படி இருக்கு? நீங்களே சொல்றீங்க, நீங்க சொல்லுங்க எப்படி இருக்குது? நாங்க பார்த்து பிரம்மாண்டமா இருக்கா இல்லையா? பிரம்மாண்டமா இருக்கு. பிரம்மாண்டம். ஐயா அப்ப சொல்லியிருந்தீங்க பேர் நீங்க உங்களுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாதுன்னு. இனிஷியல் போடலாம். உங்க பேச்சு கேட்கலன்னா உங்க பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க. உங்க பேச்சு கேட்கலன்னா உங்க பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா இப்போ சின்ன உங்க பேச்சு கேட்கலன்னு சொல்றீங்க. அவங்க போட்டோ இங்க யூஸ் பண்ணிட்டாங்களே நிர்வாகிகள்லாம். அவங்க சின்னையா போட்டோவை இங்க வச்சிருக்காங்களே. அது ஸ்டாலினுக்கு அந்த பாசம் போகல. சின்னையா பாசம். ஐயா, தேர்தல் கூட்டணி யாரும் இல்லைங்க. நம்ம தேர்தல் கூட்டணி யாரோட 2026 தேர்தல் கூட்டணி. உங்களுக்கு தெரியாமல நாங்கள் கூட்டணி வைப்போம். காற்று நுழையாத இடத்திலே கூட நீங்கள் நுழையக்கூடியவர்கள். உங்களிடம் சொல்லிவிட்டு அதன் பிறகுதான் அறிவிப்போம். பெரும்பாலான கட்சி நிர்வாகிகள் நீங்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மீண்டும் இணைந்து செயல்பட வேண்டும் ஒரு கட்சி நிர்வாகிகளுக்கு எதிர்பார்ப்பா இருக்கு. மீண்டும் அது நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க. கடந்த 8ஆம் தேதி நடந்தது மாநில செயற்குழுவில் மாநில செயற்குழுவில் 2500 பேர் வந்தாங்க. எவ்வளவு? 2500 பேர். கார் மட்டும் ஒரு 800 கார் வேன் பஸ் எல்லாம் 800. அவ்வளோ பிரம்மாண்டமாக உற்சாகத்தோடு வந்தார்கள் மாநில செயற்குழு. பாஜக எச் ராஜா நீங்களும் சின்னையாவும் சேர்ந்து இருந்தா அழகுன்னு சொல்லியிருக்காரு. நீங்களும் சின்னையாவும் சேர்ந்து இறந்தீங்கன்னா கண்ணுக்கு அழகுன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு காலையில உங்களுடைய பிஜேபி மூத்த தலைவர் ஹெச் ராஜா இருக்கார் சார். அவருடைய ஆசை விருப்பத்தை சொல்லியிருக்காரு. நிறைவேறுமா சார்? போக போக தெரியும்.